ஹலோ வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2025 அப்படிங்கிறது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாட் ஓன்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2, ஸோ தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு பணிகளுக்கு ஆள் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே டிசம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பருக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் வேலைக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உள்ளாட்சி துறையிலிருந்தும் சரி, அந்த வருவாய்த்துறையிலிருந்தும் சரி, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர்களுக்கு பார்த்திங்கன்னா அறிவுரை போயிருக்கு. ஸோ அவங்க எல்லாமே டிசம்பருக்குள்ளே அது ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் தான். 11 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 4662 பணியிடங்கள் இருக்குது. ஸோ இது 7000 அதிகரிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், 2023லையும் சரி 2024லையும் சரி 2600க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் பார்த்திங்கன்னா கூடுதலாக அறிவிச்சாங்க. ஸோ அறிவித்து அந்த பணியிடங்களுக்கும் சேர்த்து தான் அந்த குரூப் 4 எக்ஸாம் ஆல்ரெடி எழுதினவங்களை வச்சு ஃபில் பண்ணாங்க. ஸோ இப்போ எக்ஸாம் எழுதும் போது 3935 தானே சொன்னாங்க. அதுக்கப்புறமா 727 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மட்டும் கிடையாது, ரிசல்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க அந்த வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ 7000 ஆகலாம், 8000 ஆகலாம், இல்லை அந்த 4662 கூட கன்னியூ ஆகலாம், இல்லை ஒரு 100-200 அதிகமாகலாம். எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு அவங்க டிஎன்பிசி தரப்புலேருந்து சொல்கிற வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பெக்டட் கவுண்ட் மட்டும்தான். ஸோ அதர்வைஸ் அவங்க அஃபீஷியலாக டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க. இப்போ எப்படி 727 பணியிடங்களுக்கு அறிவிச்சாங்களோ அதே மாதிரி இன்னும் கூடுதல் பணியிடங்கள் சப்போஸ் இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் அஃபீஷியல் அப்டேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் மட்டும் குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. குரூப் 2, குரூப் 2A. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ரிசல்ட் வெளியிடணும். அந்த ரிசல்ட் வெளியிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க அதுக்கு இது பண்ணணும். இப்போ ஆல்ரெடி நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் கொஞ்சம் ஆசிலேஷனில் இருக்கவங்க சரி ஓகே இது ஃபஸ்ட்டு வரட்டும், நம்ம அதில் அந்த நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் இது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வர நவம்பர் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிசி எக்ஸாம் நடக்கிறதுக்கு, டிசம்பர் 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் நடக்கிறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்பில் ரொம்பவே முக்கியமானது. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ இப்போ கடந்த ஒரு 3 மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எவ்வளவு துறையில் எவ்வளோ பணிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க பாருங்கள். இது இல்லாமல் குரூப் 5A வேறு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா டிசம்பருக்குள்ளே இது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பணிகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் அவேர்னஸ் இல்லைனாலும் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10th கிராஜுவேட், அது 10th மட்டும் படிச்சிருந்தா போதும். 5th மட்டும் படித்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனியாக வேலை இருக்குது. டிகிரி படித்தவங்களுக்கு தனியாக வேலை இருக்குது. அதுக்கப்புறம் டிகிரி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த குரூப் 5A எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில பணியிடங்கள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரூப் 4 ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க இதே சமயத்தில் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் வரும்போதும் அதையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இல்லை அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அது எப்பவுமே ரொம்ப நல்லது. இந்த எக்ஸாம் ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அக்டோபருக்குள்ளே பார்த்திங்கன்னா வெளியிட தான் போகிறாங்க. நம்ம நேற்றே பார்த்தோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து அக்டோபர் கடைசி வாரத்துக்குள்ளே ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 மையங்கள் இருக்குது. கரெக்ஷன் பண்ணுறது பண்ணிகிட்ருக்கோம். 3 மாதம் கேப் எடுத்துக்குவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது அக்டோபருக்குள்ளே வெளியிட்டுருவாங்க. அண்ட் அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த 150-155 தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேஸ்ட் ஆன் த கம்யூனிட்டி. நான் சொல்கிறது ஓசி. ஸோ ஓசிக்கு பார்த்திங்கன்னா 150 to 155 தான் அவ்வளோதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிசிக்கு 150, எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா 148 இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த வேகன்சி கவுண்ட், ஃபைனல் கவுண்ட். ஸோ அந்த 4662 தான் கன்னியூ ஆகுமா, இல்லை இந்த 4622 இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ வேணால் வரலாம். 500 வரலாம், 1000 வரலாம், 2000 வரலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் 2000லாம் ஒரே டைமில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா எழுதின எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருவீங்க. ஒரு ஆவரேஜாக உங்களோட கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் நல்ல மார்க் இருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணிகள் பற்றி உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.